ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டப் செட்டப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த டப்பில் தான் பண்ணுவோம். ஒரு டப் எடுத்துக்கலாம். இந்த டப்பில் வந்து ஒரு பெரிய ஓட்டை இருக்குது. இந்த டப்பை எப்படி அடைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டப்பில் எம்சியில் வச்சு அடைக்க முடியாது. எம்சியில் வச்சு அடைச்சா தண்ணி 2-3 நாளில் வந்து உடஞ்சிட்டு வெளில வந்துடும். அதுக்கு நம்ம ஒரு பாலித்தீன் பேப்பர் வச்சு அடைச்சிக்கலாம். அடைச்சி விட்டுறாமல் கொஞ்சம் மண் போட்டோம்னா தான் அந்த ப்ரெஷரில் வந்து தண்ணி வெளில போகாது. நம்ம மண் போட்டு தான் எல்லா டப் செட்டப்பும் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதையும் பண்ணிடலாம். மண்ணை நல்லா கிளறிட்டு சமமாக போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி நிரப்பிக்கலாம். முதல்ல மண்ணை நல்லா கிளறிடுவோம். வாங்க தண்ணி நிரப்பிடலாம். இந்த தண்ணி வந்து 2-3 நாளில் வந்து 2 நாள் இல்லைன்னா ஒரு நாள் சாயங்காலத்துலேயே வந்து தண்ணி நல்லா தெளிஞ்சிரும். தெளிஞ்ச உடனே கூட ஃபிஷ் விட்டுக்கலாம். தெளிவுக்கு முன்னாடி கூட விட்டுக்கலாம். வாங்க அந்த பிளான்ட் வைக்கிறதுக்கு என்ன பிளான்ஸ் வைக்கலாம் பார்ப்போம். நம்ம டம்போயர் செகண்ட் பேட்ச் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ஒரு பிளான்ட் எடுத்துக்கலாம். பிளான்ட் எடுத்துக்கலாம். 2 நாளில் சொன்னோம். இது இன்னும் கொஞ்சம் நிரம்பிடட்டும். வாங்க எடுத்துக்கலாம். மூடி ஆஃப் பண்ணு. நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எடுத்துக்குவோம். இன்னொரு பிளான்ட்டும் எடுத்துக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பிளான்ட் இருக்குது. வாங்க நம்ம இன்னொரு ஒரு டப் செட்டப் பண்ணியிருந்தோம். அதில் வந்து மண் போடலை. ஆனால் வந்து மண் கலங்கியிருக்கு. அதை திரும்பி சரி பண்ணிடலாம். வாங்க எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து அள்ளி கிழங்க வந்து முளைக்கிறதுக்காக போட்டிருந்தோம். வாங்க இதில் ஊனிக்கலாம். சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ தான்.